எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் யூதாஸ் காரியத் என்று அறிந்தவுடன் தான் நமக்கு தெரியும் அவன் யார் என்பதாக. வேதாகமம் அவனை அறிமுகம் செய்கிற சமயத்திலே இயேசுவை காட்டி கொடுத்ததான யூதாஸ் காரியத் என்பதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை அவனை விதமாக அறிமுகம் செய்கிறது. விசேஷமாக இயேசு கிறிஸ்து மற்ற சீடர்களை தேர்ந்தெடுத்தது போலதான் இந்த யூதாஸ் காரியத்தையும் கிறிஸ்துவானவர் தேர்ந்தெடுத்தார். வேதம் சொல்லுகிறவனமாக சீடர்களை தேர்ந்தெடு செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபம் செய்து அவர்களை தேர்ந்தெடுத்தார் நாம் பார்க்கின்றோம். இந்த யூதாஸ் காரியம் அப்படிப்பட்டவன் தான். ஆனால் இவனுக்குள்ளாக வேறு விதமான சிந்தனைகள் இங்கே இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மற்றவர்கள் தேவன் கிறிஸ்துவானவர் அனுப்பினது போல இவர்களையும் கிறிஸ்துவானவர் உலகத்திலே அனுப்பினார். மத்தேயு சுவிசேஷத்தில் 2 பேராக அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அங்கே அனுப்புகிற சமயத்திலே ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். உங்களுக்கு நான் சகல அதிகாரத்தை கொடுக்க, நீங்கள் போய் வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்கள், பலவீனரை நீங்கள் பலப்படுத்துங்கள், அவ்விதமாக மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை கொடுத்து அங்கே அனுப்புகின்றார். இந்த அதிகாரத்தோடு கூட சீடர்கள் அனைவரும் கடந்து செல்கின்றார்கள். ஆனால் கடந்து சென்றதான் அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், நீங்கள் அதை இலவசமாக கொடுங்கள் என்பதாக. நான் நினைக்கின்றேன் இது யூதாஸ் காரியத்திற்காக மாத்திரம் ஒருவேளை இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். காரணம் இவனுக்குள்ளாக ஒரு பண ஆசை அதிகமாக இருந்ததை நாம் பின்னாட்களில் இந்த சுவிசேஷம் எழுதினதான இந்த மத்தேயு யோவான் போன்றவர்கள் எழுதுகின்றார். இவன் திருடனாக இருந்தான், பண ஆசை உள்ளவனாக இருந்தான் என்பதாக. ஆகினாலே இங்கே இயேசு சொல்லி அனுப்புகிற சமயத்தில் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்பதாக. இரண்டாவதாக இந்த யூதாசுக்குள்ள இருந்ததான ஒரு காரியம் இங்கே ஒரு இடத்தில் நான் சுட்டி காட்டுகின்றேன். இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டிலே அவர் தந்தி இருக்கிறதான சமயத்தில் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே வாசிக்கின்றோம். இயேசு அந்த ஊரில் பெத்தானியால் தங்கி இருக்கிற சமயத்தில் ஒரு ஸ்திரீயானவள் கடந்து வந்து அங்கே விலை உயர்ந்ததான அந்த பரிமள தைலத்தை அவருடைய தலையின் மேல் ஊற்றுகிற சமயத்தில் இவன் வந்து சொல்லுகின்றான். அதை யோவான் அழகாக எழுதுகிறான், இந்த பணத்தை 300 பணத்திற்கு விற்று நாம் தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்பதாக. இவனுடைய ஒரு நோக்கம், ஒருவேளை நாம் இது சாதாரணமான ஒரு வார்த்தையாக அவன் நியாயமாக தானே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் நினைக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்றதான சமயத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியே அவரை சோதித்ததை நான் பார்க்கிறேன். அவ்விதமாக இவனும் இவர் வாலிபன் இவரிடத்தில் கடந்து வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சமயத்தில் கடைசியாக அவரிடத்தில் சொல்லுகின்றார், நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்பதாக. அந்த தரித்திரருக்கு கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதாக இயேசு சுவாமி சொன்னதை இவன் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து இப்பொழுது அவருக்கே பதில் அங்கே கேள்வி கேட்கிற வண்ணமாக இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்பதாக என்ன சொல்லியிருந்தால் இயேசுவையை குற்றப்படுத்துவது போல அவருடைய வார்த்தை இங்கே வெளிப்படுகிறதை நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில சமயங்களில் இவனுக்குள்ளாக பிசாசானவன் இருந்தபடியினாலே, பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தபடினாலே, அவனுடைய சிந்தனை இவனுக்குள்ளாக இருந்தபடினாலே இவன் இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது என்பதை இந்த இடத்துல அறிகின்றேன். இந்த நாட்களில் கூட வேதத்தை வாசிக்கின்றோம்.
தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், அவரை துதிக்கின்றோம். ஆனாலும் சில இடங்களிலே நாம் இந்த உலகத்து காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறதை அல்லது பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கிறதை நம்மால் அறிய முடியும். அது மாத்திரமல்ல, இவன் இயேசுவோடு கூட பயணித்தவன் தான், 3 ஆண்டு காலங்கள் சென்றவன் தான். ஆனாலும் அவனுடைய ஜீவிதத்திலே அவரை கடைசியாக காட்டி கொடுக்கின்ற சமயத்தில் சொல்கிறார், ரபி நீர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு அவரை முத்தம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்க முடியும். எந்த இடத்துல ரபி என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தினான். பல இடங்களில் இவன் பேசுகிற இடங்களில் எல்லாம் ரபி என்று தான் அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். காரணம், அவன் நன்றாக தெரியும், இவர்தான் இரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் உலக இரட்சகர் என்பதை நன்றாக அறிந்த பிற்பாடும், சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இவன் அறிந்த பிற்பாடு கூட இவனுடைய மனது அவரை ஒரு போதகராக மாத்திரமே ஏற்றுக்கொண்டிருந்ததை பார்க்க முடியும். ஆகவேதான் சொல்ல கடைசி வேளை கூட ரபி நீர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு அவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்கிறதை பார்க்க முடியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே நாம் பேசுகின்றோம், பல காரியங்களை செய்கின்றோம். ஆனால் நாம் ஆண்டவரை நம் இரட்சகராக எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே நாம் கண்டு கொள்ள முடியும். நான் நினைக்கிற ஒருவேளை 30 வெள்ளிக்காசுக்காக ஏன் காட்டி கொடுத்தான்? பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிற சமயத்தில் யாத்திராம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிற சமயத்தில் ஒரு அடிமையின் விலை 30 வெள்ளிக்காசு என்பதாக சொல்லப்படுகிறது. ஈவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வமாக அவன் எண்ணாதபடிக்கு, இரட்சகராக எண்ணாதபடிக்கு அவரை ஒரு சரியான ஒரு அடிமையினுடையதான சமத்துவத்துக்கு நேராக அவன் இங்கே விலை பேசுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். எந்த இடத்திலே இந்த யூதாஸ் காரியத்தை போல் நாம் வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளதான பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு இந்த இடத்துல நான் உங்களை அழைக்கின்றேன். ஆகவே தான் அவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்தது என்பதை நான் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த யூதாஸ் காரியத்தும் ஒருவேளை தவறு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நாம் செய்யலாம். இந்த உலகத்திற்கு ஒற்றதான வேஷங்களை சில சமயங்களே நாம் தரித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் தேவை. இங்கே இவன் மனஸ்தாபப்பட்டான், ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் வந்த சமயத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்வதை நாம் ஞாபகப்படுத்துகிற இந்த இடத்துல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தப நாட்களிலே ஆண்டோடு கூட உங்களுடைய நேரங்களை செலவு செய்கிற இந்த வேளையிலே நாம் ஒவ்வொரு மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே இரட்சகர், அவரே இந்த உலகத்தில் மெய்யான தெய்வம் என்பதை கண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ, யூதாசை போல் அல்லாதபடிக்கு மற்ற சீசர்களைப் போல அவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ நாம் இந்த இடத்துல நம்மை அர்ப்பணிப்போம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.